ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நாளைக்கு நாங்க கோஸ்டரிக்காக்கு கிளம்ப போறோம். கோஸ்டரிக்கா சென்ட்ரல் அமெரிக்கால இருக்கிற ஒரு கண்ட்ரி. அமெரிக்காவுல இருந்து 7 மணி நேரம் டிராவல் பண்ணி போகணும் ஃப்ளைட்ல. ஸோ கோஸ்டரிக்கா இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது. எப்படி இருக்கும்னு தெரியாது. பட் சூப்பரா இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு கோஸ்டரிக்காக்கு போறோம். ஸோ அதுக்கு தேவையான ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. ஆ இப்போ வெதர் ரிப்போர்ட் செக் பண்ணும்பொழுது, 1 வாரம் ஃபுல்லாவே வந்து மழை அப்படின்னு தான் போட்டிருந்தது. ஸோ மழை விட்டு விட்டு பெய்யுமா? இல்ல கன்டினியூஸா இருக்குமா? அப்படின்னு எனக்கு தெரியல. மழைக்கு தேவையான கொடைகள், ரெயின் கோட்ஸ் இது எல்லாமே எடுத்து வச்சாச்சு. தேவையான ஷூஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் ரெடி. நாளைக்கு நம்ம ஃப்ளைட்ல கோஸ்டரிக்கா போறோம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கோஸ்டரிக்காவுக்கு போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ட்ரிப்பா 1 வாரத்துக்கு நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா, எந்த சமயத்துல வந்து பிளான் பண்ணலாம்? இதனுடைய டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? இதனுடைய எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆகுது இந்த ட்ரிப்புக்கு? நம்ம எங்க ஸ்டே பண்ணலாம்? எங்க சாப்பிடலாம்? என்னென்ன பார்க்கலாம்? இது எல்லாமே கோஸ்டரிக்கா பத்தியான இந்த வீடியோஸ்ல நீங்க பார்ப்பீங்க. ஸோ ஸ்டே டியூன்ட். Lately, some of my kinfolks have disowned a few others from me. I guess it's because நாங்க இங்க வந்து லோக்கல் மட்டும் ட்ராவல் பண்ண போறது கிடையாது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயும் வந்துட்டு ட்ராவல் பண்ணலாம். ஒரு 2, 3 மணி நேரமோ இருக்கிற மாதிரியான டிஸ்டன்ஸ்ல இருக்கிற பிளேஸஸும் போய் விசிட் பண்ணலாம் அப்படின்னு நாங்க நெனச்சபோது, எங்களுக்கு கார் இருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால நாங்க கார ரென்ட் பண்ணோம். இந்த கார் ரென்ட் பண்றதுக்கு நமக்கு ஏர்போர்ட்லயே பார்த்தோம்னா, நெறைய கார் ரென்டல் ஆப்ஷன் எப்படி நம்ம நாட்ல இருக்கோ, அதே மாதிரி ஏர்போர்ட்லயே வந்து கார் ரென்டல் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். நெறைய டிஃபரெண்ட் கம்பெனிஸ் இருக்கும். அதுல வந்து எந்த கம்பெனி பெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு நம்ம அங்கருந்து நம்ம கார ரென்ட் பண்ணிக்கலாம். நாங்க எக்கானமி அப்படிங்கிற ஒரு கம்பெனிய வந்துட்டு சூஸ் பண்ணோம். அவங்க கிட்ட போய் நம்ம பேசி டீட்டெயில்ஸ்லாம் வாங்கினதுக்கப்புறம், அவங்க நம்மள வந்துட்டு அவங்களுடைய ஷட்டில்ல அவங்களுடைய கார் ரென்டல் ஏரியாவுக்கு கூட்டு போனாங்க. அங்கருந்து நம்ம அவங்க கிட்ட இருந்து கார ரென்ட் பண்ணிக்கிட்டோம். கார் ரென்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ரூமுக்கு போகணும். நாங்க ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணாம, நாங்க ஏர்பிஎன்பில வந்து வீடு புக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீட்டுக்கு தான் வந்துட்டு நம்ம போயிட்டுருக்கோம். பட் ஊர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஊர் மாதிரி தான் இருந்தது. நம்ம ஒரு ஊட்டி, கொடைக்கானல் பார்த்த மாரி தான் இருந்தது. சுத்தி பார்த்தோம் அப்படின்னா, மலை ரொம்ப அழகா இருந்துச்சு. டிராஃபிக் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு நம்ம ஊர் மாதிரியே. பட் எல்லாருமே வந்து சிக்னலுக்கு ஒபே பண்ணாங்க. இது வந்து கோஸ்டரிக்காவுடைய கேப்பிட்டல் சிட்டி சானோசே. கேப்பிட்டல் சிட்டியே இப்படி தான் இருந்தது. நாங்க நெக்ஸ்ட்டு நாங்க ரென்ட் பண்ணியிருந்த ஏர்பிஎன்பி வீட்டுக்கு வந்து போனோம். வீடு அப்படிங்கிறதுனால இந்த வீட்ல வந்து எல்லா வசதியுமே இருக்கும். ஃப்ரிட்ஜ், அவன், ஸ்டவ் டாப் இது மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கும். நம்ம வேணும்னா அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நாங்க ரென்ட் பண்ணது டபுள் பெட்ரூம் வீடு. ஸோ எல்லாமே வச்சிருப்பாங்க வீட்ல. தேவையான கொஞ்சம் அளவுக்கு பொருட்கள் மட்டும் வச்சிருப்பாங்க. இவங்களுடைய பாத்ரூம் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. நடுவுல வந்துட்டு ஒரு செவுரு வச்சிருந்தாங்க. செங்கல் செவுரு வச்சிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. நாங்க வந்து ஒரு 8வது ஃப்ளோர்ல இருந்தோம். அங்கருந்து வியூ பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தது. ஏன்னா, ஃபுல்லா கிளாஸ்ல தான் வந்து விண்டோஸ் இருந்தது. நம்ம ஊர் மாதிரியான ஜன்னல் கிடையாது. ஃபுல் கிளாஸ் வியூ அப்படிங்கிறதுனால, உள்ள இருந்து வெளியில அந்த மலையோடைய வியூஸ்லாம் ரொம்ப அழகா இருந்தது. அன்னைக்கு வந்து அப்படியே ஊர போய் சுத்தி பார்ப்போம் அப்படிங்கிறதுனால, அப்படியே ஒரு ரவுண்டு போனோம். அங்க வந்துட்டு ஒரு மெயின் ஏரியா இருந்தது. அந்த மெயின் ஏரியாவுக்கு வந்து நாங்க போனபொழுது, இது மாரி பீப்பிள்லாம் வந்துட்டு டான்ஸ்லாம் பண்ணிட்டுருந்தாங்க. இங்க நெறைய வந்துட்டு பறவைகள் இருந்தது. இதுக்கு வந்து ஃபுட்டு போட்டு நெறையா பழக்கியிருப்பாங்க போல இருக்கு. அதனால மக்கள பார்த்து பயப்படாம அது ஜாலியா நம்ம கூடயே அது நடந்து வந்தது. நெறைய அதுக்கு ஃபுட்டு போட்டுட்ருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அது நல்லா என்ஜாய் பண்ணது ரொம்ப அழகா இருந்துச்சு. That guy is spitting water. Someone almost stepped on one. What is it doing, Mom? They're going. இவங்களுடைய காயின் பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப தக்கையா இருந்தது. ரொம்ப வெயிட்லெஸ். அது காத்து மாரி இருந்துச்சு அந்த காயின். சிலது வந்து நல்ல வெயிட் 500 காயின்லாம் வந்துட்டு நல்ல வெயிட்டா இருந்தது. பட் இது வந்துட்டு ரொம்ப தக்கையா இருந்தது. அதே மாதிரி ரூபா நோட்டுகளும் வந்து பார்த்தோம்னா, ரொம்ப தின்னா டிஃப்ரெண்ட்டா இருந்தது.
இத வந்து 10,000 MIL அப்படின்னு சொல்லுவாங்க. MIL அப்படின்னா ஸ்பானிஷ்ல 1000 அப்படின்னு அர்த்தம். ஸோ 10,000 MIL மீன்ஸ் 10,000 MIL கொலோன்ஸ் கோஸ்டரிக்கன் மணி. 1 MIL வந்து 1000 கொலோன்ஸ். 10 MIL வந்து 10,000 கொலோன்ஸ். 50 MIL 50,000 கொலோன்ஸ். 500 கொலோன்ஸ் அப்படிங்கிறது $1 யுஎஸ் டாலர்ல $1. அப்போ வந்துட்டு 10,000 கொலோன்ஸ் வந்துட்டு ஒரு $20 யுஎஸ்டில. ஸோ $20 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ரூ. 1,700 இந்தியன் காசுல. இங்க வந்து தண்ணி மோஸ்ட்லி வாங்கி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஏன்னா தண்ணி வந்து கொஞ்சம் மிக்ஸ்டு வாட்டர்லாம் இருக்கும். அதனால வந்து உடம்புக்கு கொஞ்சம் முடியாம போகும். அதனால தண்ணி வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால நாங்க தண்ணி வாங்கி வச்சிருந்தோம். அதே மாதிரி குழந்தைங்க இருக்கிறதுனால ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வச்சிருந்தோம். அதெல்லாம் வாங்கிட்டு இதனுடைய பில்லு பார்க்கும்பொழுது கோஸ்டரிக்கன் கொலன்ல அப்படியே அப்படின்னு இருந்துச்சு பில்லு பார்க்கும்பொழுது. 19,000 சிஆர்சி எங்களுக்கு செலவானுச்சு. ஸோ இதை யுஎஸ்க்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 10,000 அப்படிங்கிறது $20 அப்படின்னா கிட்டத்தட்ட இது 20,000 சிஆர்சி. ஸோ 20,000 சிஆர்சி அப்படிங்கிறது $40. ஸோ கிட்டத்தட்ட ஒரு $39 கிட்ட நாங்கள் செலவு பண்ணோம். $39 அப்படின்னா இந்தியன் மதிப்பில் ஒரு 3,300லிருந்து 3,400 வரைக்கும் ஆகும். அந்த மாதிரி வந்து செலவு பண்ணோம். எக்ஸாக்ட்டா நான் சொல்லல. பட் அப்ராக்ஸிமேட்டா நான் சொல்றேன்.